ஐந்து கரத்தனை யானை முகத்தினை ஈந்தின் இளம்பரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேசம் என்று சொல்கிற போது காலபுருஷனுக்கு முதல் வீடு. காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் ராசியாக வருகிற இந்த மேசராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள், உற்சாகமானவர்கள், வாழ்வில் நல்ல வேகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செயல்படக்கூடியவர்கள். என் மனதிற்கு இனிய மேசராசிக்கார சொந்தங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் அமர்ந்து நல்லபடியாக ராசியே பார்க்கிறார். இது அதி உன்னதமான பலன். ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு. குருவின் பார்வை வாங்கி மங்களமடைந்து சுபத்துவமாக அதீத சுபத்துவ வலுவோடு ராசியே பார்க்கிறார். ஒரு விதமான தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, தைரியம் எல்லாமே அதீதமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். 11ஆம் இடம் குருவின் பார்வையில், 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார், குருவின் பார்வையில வலுத்திருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் விரயச்சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக ஒரு 23ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் கன்னியில் சென்று அமர்ந்து விடுவார். 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் புதன் பகவான் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார். இதுதான் கோச்சார நிலைகள். கோச்சாரத்திலே இது போன்ற கிரக அமைப்புகள் புரட்டாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் அதீதமாக சுபத்துவம் அடைந்திருக்கிறார். குருவின் பார்வையால நல்லபடியாக ராசிநாதன் வலுத்து சுபத்துவம் அடைந்து மங்களத்தன்மையோடு ராசியை பார்க்கிறார். நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக மேசராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாசத்திலிருந்தே ஆரம்பமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ராசிநாதன் நேரடியாக குருவின் பார்வையில் சுபத்துவமாக வலுத்து ராசியை பார்க்கிற போது ஆன்மீக விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி தரும். ஆலய வழிபாடுகள் நல்லபடியாக பலன் தரக்கூடிய அற்புதமான காலம். பரிகார ஸ்தானமான 7ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வை வாங்கி அதீத சுபத்துவமாக மங்களகரமாக வளர்ந்திருக்கிறார். அதே நேரத்துல ராசியை நேரடியாக தொடர்பு கொள்கிறார். ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாமே கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான காலம். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிற போது ஆலய வழிபாடுகளுக்கு கைமேல் நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்லபடியாக இப்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று, குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று நல்லபடியாக இப்போது சாமி தரிசனம் செய்ய வேண்டும். எல்லா நற்பலன்களையும் நீங்கள் பெறுவதற்காக இந்த புரட்டாசி மாதம் இயல்பாக உங்களுக்கு கைகூடி வந்திருக்கிறது. புரட்டாசி மாசம் என்று சொல்கிற போது பெருமாளுக்கு உகந்த மாதம். பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வழிபடுகிற போது அதீதமான நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். திருப்பதி சென்று வணங்க முடியும். ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளையும் தாயாரையும் சேவிக்க முடியும். எங்கேயுமே செல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் இருந்த இடத்திலேயே, வீட்டிலேயே, பூஜை அறையிலேயே பெருமாளையும் தாயாரையும் கண்மூடி தியானம் செய்கிற போது எல்லா பலன்களையும் புரட்டாசி மாசம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ராசிநாதன் குருவின் பார்வையில் அதீதமாக மலர்ந்திருக்கிறார், சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறார். ராசியை நேரடியாக தொடர்பு கொள்கிறார். இந்த பொற்காலத்தை சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்துல விரயச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமீறி போக போவதில்லை. சுக்கிர பகவான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார். சந்திர பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆட்சி நிலைகளில் வலுவாக அமர்ந்து நல்லபடியாக அவர் ஆட்சி நிலைகளில் ஸ்தான வலுவோடு வலம் பெற ஆரம்பித்திருக்கிறார். சந்திர பகவான் உண்மையில சொல்றேன், மேசராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் நல்லபடியாக விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது.
அசுப செலவுகள் குறையும். ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் உயர்வடைவதற்கான காலம், அற்புதமான காலம். அது மட்டுமில்லை, வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்ச நிலைகளை அடைகிறார். கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதீதமான பொற்காலமாக இருக்கிறது. ஒரு சிறிய முயற்சியின் மூலமே நல்லபடியாக கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பாக்யஸ்தானம் 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. கல்வி கற்பதற்காக மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க முடியும். கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்க முடியும். பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து பூர்வீக சொத்துகள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான ஆரம்பங்கள் எல்லாமே நடப்பதற்கான அற்புதமான மாதம். 6ஆம் இடம் என்று சொல்கிற போது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில சொல்றேன், கடந்த ஒரு சில மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அதுபோல பொருளாதார நெருக்கடி, இந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். இந்த புரட்டாசி மாசத்தை மேசராசிக்காரர்கள் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல புதிய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை துணை அறிமுகமாவதற்கான காலம். நல்ல வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் நல்லபடியாக நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்துல 7ஆம் இடம் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது குருவின் இருப்பாலும் ராசிநாதனின் தொடர்பாலும் மங்களகரமாக வளர்ந்திருக்கிற போது ஒரு நல்ல வாழ்க்கை துணை அறிமுகமாகும். இப்போது அறிமுகமாகிற இந்த வாழ்க்கை துணை வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 11ஆம் இடம் என்று சொல்கிற போது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வரன்கள் அறிமுகமாகி நல்லபடியாக முன்னேற்றமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் குருநாதர் இருக்கிறார். 11ஆம் இடம் குருவின் பார்வை இருக்கிறது. அதாவது கூட பிறந்தவர்கள் என்று கூட பார்க்காமல் உங்களை புறக்கணித்தவர்கள், கூட பிறந்தவர்கள் என்று கூட பார்க்காமல் உங்களை புறக்கணித்த சகோதரங்கள் உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்ள போகிறார்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் சகோதரர்களிடம் உதவி கேட்டு போன சூழ்நிலை எல்லாமே அப்படியே மாறி சகோதரர்கள் உங்களை தேடி வருகின்ற பொற்காலமாக அற்புதமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலம். குடும்ப பெண்கள் நல்லபடியாக ஆனந்தமாக வாழலாம். வயதிலே முதிர்ந்திருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அசுப செலவுகள் குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல வருமானம் இருக்க போகிறது. ராசிநாதன் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அதாவது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். உண்மையில சொல்றேன், கடந்த ஒரு சில மாதமாக இருந்த தீய அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகி இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தை மேசராசிக்காரர்கள் எல்லா நிலைகளிலும் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.